கர்த்தர் மனுஷன் இல்லை பாருங்க. கர்த்தர் வந்து கைவிடுகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். தாய்த்தாப்பெல்லாம் கைவிடலாம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். தகப்பன்கிட்ட கிடைக்கிற அன்பு, தாயிட்ட கிடைக்கிற அன்பு பிள்ளைகள் உணர்ந்திருக்கலாம். ஆனா அந்த அன்பு பூரணமற்றதாக இருக்கிறது, திடீர்னு கைவிட்டுறது. கர்த்தரிடத்துல கைவிடாத அன்பு. அதனால தான் கர்த்தரை தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை பிடிச்சுக்கணும், கர்த்தரை தெரிஞ்சுக்கணும். கர்த்தரிடத்துல அந்த பூரண அன்பை அனுபவிக்கலாம். இதை அனுபவிக்கும் போது அதுல பெரிய ஆறுதல் உண்டாகிறது. இன்றைக்கு நிறைய பேர் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு அவர்களுக்காக ஜெபிப்போம். ஒருவேளை விசுவாசிகள் மத்தியில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம், இந்த கேட்டுக்கொள்வர்கள் மத்தியில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். புண்பட்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், நறுங்குண்டவர்கள், வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய ஒரு பாரமாய் தங்களுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. தாயும் தாப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து